அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் அண்ட் எபிசோட் 85 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரூ ஸ்கூல் கூட சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது ஃபயர் பவரோட கீழே வந்தவனை நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டான்ப்பா. அவனால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. ஆஹா, என்னடா இவன் ஈஸியாக வந்து தூக்கி போட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்சான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளூ சில்வர் பிளான்ட் மட்டும் இல்லை, அது பத்தாதுக்கு ஏகப்பட்ட விதைகள் வச்சுருக்கான் இல்லையா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான். ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அங்கங்கே மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இவன் தோற்று போயிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் மாறி போய் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை போட்டு போலன்னு சொல்லிட்டு பொழக ஆரம்பிச்சிடறான். இப்போ ஆப்பனண்ட்டுக்கு என்னன்னா எப்படியாவது நான் தாக்கு பிடிச்சா ஆகணும், அவனை கிட்ட போய் அவனை வந்து எப்படியாவது வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேர் போட்ட சண்டையில் ஆப்பனண்ட் வந்து ரிங்குக்கு வெளியில் போயிடறான்ப்பா. ஸோ ரிங்குக்கு வெளியில் போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து தோற்று போனதா அர்த்தம். ஸோ தங்சான் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேர் சண்டை போடும்போது நான் பார்த்தேன், உனக்கு வந்து சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னா நீ எப்படி ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறாரு, பரவாயில்ல சின்ன வயசுலேயே இவனுக்கு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இன்னொரு சைடில் சலாசு, அவன் மொழியே சுத்தமாக சரி கிடையாது, அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னும் தெரியல. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தங்சான் தான் கண்டினியூஸாக சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஆப்பனண்ட்லேருந்து ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருக்கான், வந்தவன்லாம் டிஃபீட் ஆகிட்டே இருக்கான்ப்பா. அதாவது ஓவராக பேசினவன், ஓரமாக நின்று பேசினவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து தோற்று போயிட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக 6 பேர் அவன் வின் பண்ணிட்டான். இந்த ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஆப்பனண்ட்டு. இப்போது மற்ற ஸ்கூல்லாம் வந்து சுற்றி நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இவங்களை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தோற்று போகலாம் சரி, அதுக்காக இந்த அளவுக்கா, அதுவும் ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட்டுக்கிட்டேடா எல்லாரும் தோற்று போவீங்க அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. இந்த பொண்ணு ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்கா. இவனுங்கெல்லாம் ஏற்றி விட்டதில் அவள் இன்னும் பயங்கர கோவமாயிட்டா. இவன் என்ன யோசிக்கிறா, ஏன் எங்கள் ஸ்கூலில் யாராலையுமே வந்து இவனை வின் பண்ணவே முடியல, கண்டினியூஸாக வந்து 6 பேர் தோற்று போயிட்டோமே, இப்படியே போனால் எங்கள் ஸ்கூலோடைய மான மரியாதை என்ன நடக்கிறது, இப்போ என்னோட சண்டை இவன் கூட அப்படிங்கிறது நடக்க போகுது, இது எனக்கும் அவனுக்குமான சண்டையா இல்லை என்னுடைய ஸ்கூலோடைய மானத்தை நான் காப்பாற்றுறதுக்காக போட போகிற சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராப்பா. இல்லை, இது எனக்கும் அவனுக்கான சண்டை கிடையாது, என் ஸ்கூல் மானத்தை தான் நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் வந்து காம் டவுன் ஆகிறா. இவள் காம் டவுன் ஆகிறது நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியுது. ஆக்சுவலாக தங்சானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த சோல் பவர் காலி பண்ணிட்டான். அவனுடைய மென்டல் பவரில் பாதி காலி. இப்போ ஒரு வழியாக 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. இவன் வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறா, அவளோட பவரை ரிலீஸ் பண்ணுறா. ப்ளூ சில்வர் பிளான்ட் சல்லியாக நொறுங்கி போச்சு. இவளுக்கு தான் அந்த ரிப்பலிங் ஃபயர் இருக்கு இல்லையா. ஸோ தங்சான் என்ன யோசிக்கிறான், இந்த பொண்ணுடைய பவர் லெவலில் இருந்து 10 லெவல் மேலே இருக்கிறவங்களால மட்டும்தான் இவ கூட நின்று சண்டை போட முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா. இதுக்கு முன்னாடிலாம் அவன் சண்டை போட்டதை விட ரொம்ப கிளாரிட்டியோட சண்டை போடுறா, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. இவளுடைய ஒவ்வொரு அட்டாக்குமே எப்படி இருக்குன்னா, தங்சானை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இவனுக்குமே நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் க்ளோன் மாதிரி வச்சு சண்டை போட்டுருக்காப்பா. ஆப்போசிட்டில் தான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணு கிட்ட போகிறான் அவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிற்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ளோனு, இவனை தோர்த்திட்டு வரது தான் ஒரிஜினல். இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல, இவளோட டெக்னிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ ஏதோ ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது வந்து மாஸ்டருக்கு நல்லாவே தெரியுது. இப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோல் ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஃபியூஸ் பண்ணுறாப்பா. இதை பார்த்தோன்னே மாஸ்டரே வந்து அதிர்ந்து போகிறார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஸ்கில் கிடையாது, இது ஒரு இண்டிவிஜுவலோடைய டேலண்ட்டு. இந்த சோல் ரிங்ஸ் எல்லாமே ஃபியூஸ் பண்ண உடனே ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் மாதிரி உருவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நார்மல் அட்டாக்கை விட இதோட ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்சான் வந்து ஆல்ரெடி ஏரில் தான் இருக்கான். இது ஒன்ஸ் லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அட்டாக் பண்ணுற வரைக்கும் அவங்கள கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், இதை தடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ப்ளூ சில்வர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கக்கா போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வேறு பக்கம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அது கண்டினியூஸாக துரத்திக்கிட்டே போகுது. ஆஹா, இதனடா இது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, என்ன டிஃபீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் என்னென்னா, உன்னால் பாரு இந்த ஒரு ஸ்கில்லேருந்து தப்பிக்கவே முடியாது, இன்றைக்கி நீ தோற்று தான் போக போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து தங்சான் ஒரு விஷயம் செஞ்சான் பாருங்க, மொத்த அரங்கமும் அதிர்ந்து போச்சுங்க. அவன் என்ன பண்ணுறான், என்னால் தப்பிக்க முடியலன்னு ஆகி போச்சுல்ல, வா 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போன்னு சொல்லிட்டு அவளுமே பிடிச்சி இழுத்துப்பானா பக்கத்தில். எல்லாருமே பார்க்குறானுங்க, டே என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. இப்போது ஃபங்க்ஷாவத்தின் வந்து கத்துறான், டே இவன் பாரு இந்த மாதிரிலாம் பண்ணுறான், சரி கிடையாது அப்படிங்கிறான். அப்போது பக்கத்தில் இருந்த இன்னொரு டீமை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான், தம்பி இது காம்படிஷன், இதில் சரி தப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். இப்போது அந்த ஒரு பொண்ணும் பார்க்குறா. தங்சான் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ வந்து உன்னோட சோல் பவர் மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட சரியா, இந்த ஒரு அட்டாக்கை உன்னால் வந்து தாங்க முடியாது, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, இதுக்கெல்லாம் நான் அசர்ற மாதிரி கிடையாது, ஆக்சுவலாக இங்கே மாட்டினது நீ தான் அப்படிங்கிறா.
அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவன் தப்பிச்சு போக முடியாத மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாப்பா. இப்போ எல்லாருக்குமே வந்து இன்னும் அதிர்ச்சி ஆகி போகுது. ஆஹா, இந்த பொண்ணு என்னடா டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாகிறதுக்கு கூட துணிஞ்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல் தாங்க, இவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணியே தீரணும். எல்லாருக்குமே வந்து காட்டணும் தங்சான் வந்து டிஃபீட் பண்ண முடியாத ஆப்போனண்ட்லாம் கிடையாது, டிஃபீட் பண்ண முடியும், எங்கள் ஸ்கூல் டிஃபீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல் தான். ஸோ அவள் அதுக்காக எந்த நிலைமைக்கு வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. தங்சானும் பார்க்குறான், ரைட்டு இது வந்து விடுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே மிட் ஏரில் இருக்கும்போதே அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறான். அதாவது அந்த ஃபயர் பவர் வந்து இவன் மேலே படுற மாதிரி மாற்றிக்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக லிட்டரலாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆப்போனண்ட்டோட உயிரை காப்பாற்றுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த சோல் போன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அட்டாக்கை தடுத்துக்கிறான்ப்பா. இப்போ அங்கே மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வருது. தங்சானுமே கீழே விழுந்துட்டான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காப்பா. இப்போ அனௌன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரான். இறங்கி வந்தோடனே பார்க்குறான் தங்சான் வந்து இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டின உடனே அவங்க வந்து ஆப்போனண்ட் வின் பண்ணிட்ட மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தங்சான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், நீ வந்து ஜெயிச்சிட்ட, இன்னும் எதுக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கா நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம், பயங்கர ஆச்சரியம். இப்போ மொத்த டீமே உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க. வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்குறாங்க. 2 டீமே உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்சானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அந்த டைமில் ஷாவு கேட்குறா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இதுவே நார்மல் பர்சனாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பான், அப்படி இல்லைனா பயங்கர சிவியராக அடிபட்டிருக்கோம். ஆனால் இவனோட ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ரெக்கவர் ஆகிடுவான். ஆனால் வரப்போகிற ஃபைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இவன் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்மிங் என்ன சொல்கிறாரு, நம்ம டீம் கிட்ட நீங்கள் எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, ஷாவு வந்து பார்த்துப்பா, நமக்கு மேட்ச் இருக்குது, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்போது வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா அந்த டீம் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக கிளம்பி வந்திருக்கு தங்சானை பார்க்கறதுக்காக. ஏன்னா இந்த ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்க இல்லையா, இவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் நம்ம டீம் உள்ளுக்குள்ளே விட்டுருவாங்களா, உள்ளெல்லாம் வரக்கூடாது, வெளியில் போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுமே சொல்கிறா, இல்லை நான் வந்து தங்சானை பார்த்து நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட இவங்களுக்கு கோவம். உள்ளுக்குள்ளே வந்து ஷாவு வரா, வந்து அவளுமே வந்து கத்த ஆரம்பிக்கிறா. நீ இதை தானே எதிர்பார்த்த, நடந்துச்சுல, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவனா சொல்கிறா, சரி ஓகே நான் கிளம்பி போகிறேன், அவனுக்கு எப்போ உடம்பு சரியாகுதோ அப்போ நான் திரும்ப வந்து சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, நம்மலாம் வந்து டோர்னமெண்ட்டில் இருக்கோம், நம்மளாம் ஆப்போனன்ட்ஸ் தானே, ஒன்றும் தேவை கிடையாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாப்பா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.